நமக்கு நம்முடைய தாய் யாரு, தந்தை எப்படிப்பட்டவர், இஸ்லாம் அவர்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள சொல்லுது என்ற விடயங்களை ஞாபகமூட்டுவது அவசியம் என்று கருதுகிறேன். மனிதர்களை பொறுத்தளவில் பேசுகிற நான், கேட்கிற நீங்கள் அனைவரும் மறக்கக்கூடியவர்கள். ஒரு சில விடயங்கள் ஞாபகப்படுத்தப்படுகிற நேரத்தில் நாம் அந்த விடயத்துக்கேற்ப மாறுகிறோம். திரும்ப மறந்து போகிற நேரம் நாம் வேறு ஒரு விடயத்தில் ஈடுபடுவோம். எது ஞாபகப்படுத்தப்படுகிறதோ அந்த ஞாபகப்படுத்தப்படுகிற விடயத்தில் அந்த காலத்தில் நாம் கவனம் செலுத்தும். ஒரு குறிப்பிட்ட காலம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் அல்லாஹுடைய வேதத்தில் தாய் தகப்பனுக்கென்று தனியாக நிறைய விடயங்களை பேசுகிறார். பொதுவாக குர்ஆனை எடுத்துக்கொண்டால் குர்ஆனில் அல்லாஹுவை வணங்குங்கள் என்று மட்டும்தான் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. திருக்குர்ஆனில் தொழுவது எப்படி என்று இல்லை. அல்லாஹுடைய வேதத்துக்குள்ளே போனால் தொழுவுங்கன்று இருக்கும். தொழுவது எப்படி என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தாய் தந்தை விஷயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தனக்கு அடுத்தபடியாக வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தகப்பன் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்துக்கோங்கன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த வகையில் குர்ஆனும் ஹதீஸும் பெற்றார்கள் விஷயத்தில் என்ன சொல்லுது, நாம் அதே போன்று நடக்கிறோமா என்பதை இந்த நேரத்தில் சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆனில் சம்பவங்களை அல்லாஹ் செதுக்கிறான். திருக்குர்ஆனை பொறுத்தளவில் அதில் ரொம்ப முக்கியமான மனிதர்களுக்கு பாடம் உள்ள சம்பவங்கள் மட்டுமே தொகுக்கப்படும். ஒரு நாளிதழை எடுத்துக்கொண்டா அந்த நாளிதழில் எது மக்கள் படிக்க ஆர்வமாக இருப்பாங்களோ அந்த செய்தி தான் நாளிதழில் வரும். ஆனால் அந்த செய்தி பயனளிக்குமா இல்லையா தெரியாது. ஆர்வமாக இருப்பாங்களா மக்கள் படிக்கிறதுக்கு, அந்த செய்தியை போட்டுருவாங்க. திருக்குர்ஆன் அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா செய்திகளை அப்படி தொகுக்கவில்லை. அல்லாஹ் மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய, இதை படித்தால் அவர்களுக்கு ஒரு பெரும் பயன் இருக்கிறது என்ற செய்தி மட்டும்தான் திருக்குர்ஆனில் இருக்கு. அப்படியான ஒரு சில வரலாறுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தெரிவு செய்கிறான். மூசா நபியுடைய வரலாறை தெரிவு செய்கிறான். இது இன்றைக்கு அட்டியான் தொட்டையில் இருக்கக்கூடிய 2 பேர் வரலாறை தெரிவு செய்யல. இலங்கையில் வாழக்கூடிய ஒரு மனிதருடைய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் கொண்டு வரல. ஏனென்றா எது ரொம்ப முக்கியமோ, எது மக்களுக்கு ரொம்ப பயன் தருமோ தெரிவு செய்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனித வரலாறில் அந்த செய்திகளை மட்டும் அல்லாஹ் அவ்வப்போது சொல்லி காட்டிருக்கிறான். அதுவும் முழு வரலாறு இல்லை, தேவைப்படுற துண்டை மட்டும் அல்லாஹ் கொண்டு வந்து வைப்பான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். மூசா நபியோட வரலாறும் யூசுப் நபியோட வரலாறு 2 இருக்குது. குர்ஆனில் ஓரளவு வரலாறாக தொகுக்கப்பட்டதுண்டா அது யூசுப் நபி வரலாறு தான். சின்னத்தில் இருந்து அவர் அரசர் ஆகிற வரைக்கும் அந்த வரலாறு இருக்குது. அந்த யூசுப் நபி வரலாறு நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா வாப்பா மட்டும்தான் வருவார். அப்போ நீங்கள் கேட்பீங்க, உம்மா இல்லையான்னு கேட்பீங்க. யூசுப் நபி சின்ன காலத்தில் வாப்பாவோட பேசுறது, வாப்பா யூசுப் நபியோட பேசுறது, வாப்பா அழுகிறது, இந்த செய்தி மட்டுமே வரும். யூசுப் நபி வரலாறுல வாப்பா உம்மா இல்லையான்னு கேட்டால் உம்மா இருக்கிறாங்க. எப்போ உம்மா தெரியுமெண்டா, யூசுப் நபி ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவுல சூரியனையும் சந்திரனையும் காண்றாரு. அப்ப இந்த சூரியன் வாப்பா, சந்திரன் உம்மா. இது நடக்க போகுது. பிற்காலத்தில் அவர் அரசராகி தாயின் தகப்பனின் சிம்மாசனத்தில் வைக்கிற நேரம் உம்மா இருக்கிறாங்கன்னு தெரியுது. அது வரும் வரைக்கும் நீங்க சூரா யூசுப் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க உம்மா வரமாட்டாங்க, பாப்பா மட்டும்தான். மூசா நபி வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வாப்பா இல்லையா, எங்கேயும் வாப்பா வரமாட்டார். அத்தனையில உம்மா தான். உம்மா பதறது, பால் கொடுக்கறது, தொட்டியில போடுறது, புள்ளிய ஆத்துல போடுறது, இது எல்லாத்திலையும் உம்மா. ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாயை கவனமாக பார்ப்பதற்கு இந்த வரலாறும், தகப்பன் பாசம் என்னன்னு சொல்லி தருவதற்கு இந்த வரலாறையும் கொண்டு வர்றான். அந்த வரலாறுக்குள்ள ஒரு பாடமாக தகப்பன் வருவாரு. தகப்பனுக்குரிய சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளி எதை படிக்கணும்? சூரா யூசுப். இதை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, உம்மாவை பத்தி, அவங்க உம்மா படிச்சா தாயுடைய சப்ஜெக்டை படிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் திருக்குர்ஆன் நேரடியான வசனமும் சொல்லுது, வரலாறுகளை கொண்டு வந்தும் தாய் தகப்பனை பத்தி பேசுது. ஏன் இப்படி கொண்டு வர்றான்னா, திருக்குர்ஆன்ல ஒரு சம்பவம் வருது.
இந்த சம்பவத்தை பொறுத்தல இப்ராஹிம் நபி வந்து இணைய ஒழிச்சாருன்னா சொல்லிட்டு போனான். இப்ராஹிம் நபி ஷிர்க்குக்கு எதிராக நடத்தியார், முடிச்சு. அல்லாஹ் அப்படி சொல்லல, அவங்க வாப்பாக்கு அவருக்கு நடந்த சம்பாஷணையை கொண்டு வரான். டயலாக் குர்ஆன்ல எப்படி வருது? வாப்பா இருக்கிறாரு, சின்ன இப்ராஹிம் அங்க இருக்கிறாரு, பேசுறாரு, இருக்கு வாப்பா, எதுக்கு இதை வணங்குறீங்க, இந்த சைத்தானையே வணங்குறீங்க? அல்லாஹ்வே இந்த வரலாறை கொண்டு வரான்டா. வாப்பாவும் மகனும் இதையும் அல்லாஹ் படிச்சு தர்றான். வெறுமனே அவர் ஷிர்க்க ஒழிச்சாரு இப்படி நடந்தாருன்னு மட்டும் சொல்லாம தன் தகப்பனோடு எப்படி உரையாடினார், தகப்பன் அவரோடு எப்படி உரையாடினார், வீட்டுக்குள்ள இந்த பிரச்சாரத்தை எப்படி முடக்கி விட்டார், இதுலயும் வாப்பாவை கொண்டு வரான்ல. நூஹ் நபி தன் மகனோட பேசுறது கொண்டு வரான். வாப்பா மகன் பேசுறது குர்ஆனுக்குள்ள இருக்குதுன்னா இருக்குது. இது எதுக்குண்டா, இது எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற நேரம் அவர்களுக்குள்ள ஷிர்க்கு மட்டும் வராது, ஷிர்க்க ஒழிக்கணும் என்று வரும். அதனோட தகப்பனோடு இப்படிதான் பேசணும், தாயோடு இப்படித்தான் நடக்கணும் என்ற சிந்தனையும் சேர்ந்து வரும். அதனாலதான் திருக்குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்னா இதுல இப்படி வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தளவுல அவரை பெற்றெடுத்து அவர் நபி என்று சொல்லிடலாம். அவங்க உம்மா பிரசவத்தை கஷ்டப்பட்ட விதம், அவங்க பெற்றெடுத்தது, ஊருக்குள்ள சுமந்து வந்தது, ஈசா நபி உம்மாவோட பேசினது எல்லாமே வரும். தாயையும் பிள்ளையும் அதை ஜாயின் பண்ணி இஸ்லாம் குர்ஆன் என்ன செய்யும், கொண்டு வந்து தகப்பனும் பிள்ளையும் தாயையும் பிள்ளையுமாக பேசும். அதனால இஸ்லாத்தை பொறுத்தளவுல வெறும் ஸ்டேட்மெண்டா மட்டும் தாயை நேசிங்கள் தகப்பனை நேசிங்கன்னு சொல்லல, அதனுடைய முழு விவரத்தையும் இஸ்லாம் கொண்டு வருகிறது. சும்மா கொண்டு வருதா நீங்க பாத்தீங்கன்னா இல்ல. நான் இப்போ ஒன்றா சொல்றேன் பாருங்க, உணர்வோடு இஸ்லாம் அதை கொண்டு வருவது. அப்ப திருக்குர்ஆனுக்குள்ள ஒரு மெசேஜ் வருவதுண்டா அது எவ்வளவு பெருமதியா இருந்தா வரும், விளம்பரத்துக்கு வரல, அது ஏதோ பத்திரிகை வித்துப்படணும் என்பதற்காக வேண்டி ஏதோ ஊர்வலாய் வரல. அந்த செய்தி எவ்வளவு முக்கியமோ அந்த மெசேஜ் மட்டும்தான் வரும். அப்ப அல்லாஹ் இதை எவ்வளவு முக்கியமாக்குறான். உம்மாவோட புள்ள பேசுறது முக்கியமா? உங்க ஊருக்குள்ள யாராவது ஒரு புள்ள பேசுறாங்க, தண்ட உம்மாவோட பேசுறாங்க, இது குர்ஆனுக்குள்ள வார மெட்ரா, இன்னும் குர்ஆனுக்குள்ள அவ்வளவு பெரிய மெட்ரான்னு கேட்டா ஆமா. ஏன் தாயையும் பிள்ளையும் இந்த அளவுக்குண்டா இந்த பாண்டிங் இருக்கு பாருங்க, அது அவ்வளவு பெருமதியான ஒரு பாண்டிங். இதைத்தான் திருக்குர்ஆன் கொண்டு வந்து காட்டுது ஒரு படிப்பினைக்கு. உலகத்துல சோதனைகளை தான் குர்ஆன் சொல்லுது, மனுஷனுக்கு வர பிரச்சனை எல்லாம் என்னன்றதுதான் அதிகமா குர்ஆன் பேசும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ் சொல்ற டைம்ல இந்த உம்மா வாப்பாவை கொண்டு வந்து அல்லாஹ் கொண்டு வந்து போடுறான். ஏன் உம்மா வாப்பாவை கொண்டு வந்து போடுறான்டா, சாதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் உம்மா ஃபிரௌனை கொல்றதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாரு. அல்லாஹ் என்ன பண்ணலாம், இவங்க உம்மா கொண்டு போய் வேற எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு மூசாவை பெத்தெடுத்து வளர்த்து அப்புறம் மேல நபியாகி அவர் வந்து ஃபிரௌனை கொண்டு போடலாம். அப்படி எல்லாம் பண்ணல. ஃபிரௌன் ஆட்சி இருக்கிற டைம்லயே மூசா பிறக்கிறாரு. அந்த வீட்டுல பதட்டம், அவரை கொல்ல ஆள் வராங்க. இப்ப அவர் எடுத்து பெட்டிக்குள்ள போட்டு அவரை கொண்டு போய் நதியில போட்டா இது எந்த உம்மாவது செய்வாங்களா, யாராவது பண்ணுவாங்களா? அல்லாஹ் ஏன் இப்படி டிசைன் பண்றான் தெரியுமா? இரு தாய் தந்த புள்ளை எடுத்துட்டு பதறிட்டு இருக்கிறான். என்ன பண்ணு தெரியல, அந்த பாசத்தை எல்லாம் காட்டுறான். பாசம், ஒரு தாயுடைய பாசத்தை யாருக்கும் படிச்சு கொடுக்க தேவையில்லை. உலகத்தில் எந்த மதமா இருந்தாலும் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருந்தாலும் ஒரு தாய் அன்கண்டிஷனல் லவ், கண்டிஷன் போட்டு அன்பு காட்ட மாட்டான். அவக்கு கிடைச்ச பிள்ளைக்கு அவ வந்து என்ன செய்வான், எதையும் செய்வான். அந்த அளவுக்கு பாசம் இருக்கும். அந்த பாசத்தை மிஞ்சிது இறை நம்பிக்கை என்று காட்ட வர்றான்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா கையில புள்ளை எடுத்த உடனே நதிக்கு போடுற டைம்ல ஒரு தாய் குப்பை தொட்டியில போடுற மாதிரி புள்ளைய வீசுவாவா? குர்ஆன் சொல்லுது, நாங்க வீச சொன்னோம் பெட்டியில போட்டு. அந்த அம்மா வீசினானே குர்ஆன்ல ஒரு வெச்சான்னு வரல. பொட்டிய ஓடுற ஆத்துல தூக்கி வீசின அப்படி இருக்கும். வீசுறா, எதுக்கு வீசுறா? அவக்கு அப்ப அவுஹா இலா உம்மி மூசா, மூசாட உம்மாக்கு நாங்க வகை அறிவிக்கிறோம், பூ வீசுங்க. அந்த இடத்துல அந்த வகைக்கவையும் கட்டுப்படுறேன்னு அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுக்கறான், உங்களுக்கு திருப்பி தருவோம், மூசாவை திருப்பி கையில தருவோம், வீசுங்கன்றான். வீசின உடனே பதறி போற, நம்பினவதான், அவன் நம்பிதான் வீசுறான். அல்லாஹ் சொல்றான், வீசின உடனே பதறா, கல்பு வெறுமையாச்சு, புள்ள போகுது,
நதியில போறத பார்க்கிறான், அவக்குள்ள ஒரு தடமாட்டம் வருவது, என்னப்பா நடக்குது இது? அப்ப தாத்தா இருக்கிறான், போமா, நம்பிக்கை தான் அல்லாஹ் தருவான்னு தெரியும், போமா கொஞ்சம் போ, அது பெட்டி போற மாதிரி நீனும் போ, ஆத்துல நீங்க கொண்டு போதா அந்த ஆத்தோட ஓடிட்டு போனான், நீனும் போமா. அவவும் போறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால என்ன செய்து வைத்திருக்கிறான்னு தெரியாது, இதுக்கு பிறகுதான் கலாக்கத்துல பார்க்கலாம், நீனும் போமான்னு அல்லாஹ் சொல்றான். அவ கல்பை மட்டும் நாம உறுதியா காட்டி அவ எல்லாருக்கும் சொல்லிடுவோம், இது ஏன் புள்ளதான் சொல்லியிருப்பா. அவ்வளவு பதட்டம். எதுக்கு இப்படி ஒரு மூமெண்ட் எல்லாம் குர்ஆன்ல கொண்டு வந்து காட்டுறான் தெரியுமா? ஒரு தாய் இந்த உலகத்தில் உள்ள மிக பெரும் அன்பை நீங்க பார்க்கணும்டா, பாசத்தை பார்க்கணும்டா, ஒரு உம்மாட்ட பார்க்கலாம். மூசாவுடைய உம்மா யாரு என்று கேரக்டரை காட்டணும்டா, அவ எலுமினா புள்ளைய பெத்தெடுத்தா பாலை கொடுத்தாலாம் சொல்ல தேவையில்ல. ஒரு மூமெண்ட், ஸ்பெஷல் மூமெண்ட் எடுத்து குர்ஆன் அப்படியே கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுது. இன்சர்ட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு இவ்வளவு பாசத்தை அது வெளியே கொண்டு வரும். நாங்க அப்படி செஞ்சா என்ன ஆகும்? நதிக்கரையில தூக்கி போடுவோமா? இறைவன் வாக்குறுதியை நம்பி அந்த அம்மா அப்படி பண்ணினான்றதை கொண்டு வரலாம்ல. ஏன் நான் இதை சொல்றேன்டா, சாதாரணமா இந்த பாண்ட் குர்ஆன் நிறைய இடத்துல பேசுதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஈசா நபி விஷயத்துல பேசுது, மூசா நபி விஷயத்துல பேசுது, யூசுப் நபி விஷயத்துல பேசுது. சொல்லப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இந்த தாய் தகப்ப ரெண்டு பேர் இப்ராஹிம் நபி வரலாறு வருவது. ஏன் உமா பாப்பா கொண்டு வந்து நுழைக்கிறான் தெரியுமா? சாதாரணமா அணுகுண்டு எடுங்க, ரொம்ப சின்னது. இந்த அணுவை வந்து பிளந்துட்டோன்னு வைங்க, அதுல வார எனர்ஜி வெட்டிச்சு செதறிடுவான் மனுஷன், ஒரு ஊரே அழிஞ்சிரும். அவ்வளவு பாண்ட். அந்த அணுகுண்டு மாதிரி உலகத்தில் உள்ள பயங்கரமான சோதனையை நீங்க பட்டியல் போட்டா அது பாசம், அன்பு. இந்த அன்பு பாசம் தான் பயங்கரமான சோதனை. அன்பை போட்டு பிரிச்சு விட்டு வைங்க, மனுஷன் கதி கலங்கிடுவான், சல்லி போனா கூட நிற்பான். அன்பை இழந்தால் நிற்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு அன்பு. அந்த எப்படி அணுகுண்டு வந்து ரெண்டு அணுக்கள் அப்படி நிக்கிற நேரம் இந்த பிரிச்சா எப்படி ஒரு பெரிய எனர்ஜி வருவதோ, அத மாதிரி அணுவை பிளந்தால் எப்படி எனர்ஜி வருவதோ, அதே மாதிரி தாய் பிள்ளையை பிரிச்சா ஒரு கதிகலக்கம் வரும். அதை திருக்குர்ஆன் அப்படி கொண்டு வருவது. சாதாரணமாக நீங்க புரியல. அதை வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, அன்புக்கு என்ன விலை, பாசத்துக்கு என்ன விலைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பணம் சம்பாதிக்கணும். எதுக்கு பணம் சம்பாதிக்கிறோம்? பணத்தை வச்சு சாப்பிட இயலாது. பணத்தை வச்சுட்டு இருந்தா நோய்க்கு நோய் இல்லாமல் போகாது. பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்னா, எங்க தேவைகளுக்கு செலவழிக்க பணம் சம்பாதிக்கிறோம். தேவை வரும், அதுக்கு செலவழிக்கிறதுக்கு நம்ம பணம் சம்பாதிப்போம். அப்ப அந்த தேவையை பார்த்தா பாமசிக்கு போறோம், மருந்து எடுக்கிறோம், பணத்தை கொடுத்து எடுப்போம். எங்களுக்கு எது பெருமதி? இப்ப பணம் பெருமதியா, பாமசி உள்ள மருந்து பெருமதியா? மருந்து தான் பெருமதி. சோ பணத்தை கொடுத்துட்டோம்னா பணம் எங்களுக்கு பெருமதி இல்லப்பா, மருந்தை தாணும். பசிக்குது, ஒரு சாப்பாடு கடைக்கு போனோம், பணத்தை கையில கொடுத்து சாப்பாடை வாங்குவோம். சாப்பாடை வாங்குற நேரம் அந்த பணத்தை விட இப்ப சாப்பாடு தான் பெருமதி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பணத்தால் பெருமதி அளப்பான் மனுஷன். இவ்வளவு பெருமதி. உலகத்தில் பாசத்துக்கு பெருமதி அளக்க இயலாது. ஒரு தாயுடைய பாசம், தகப்பனுடைய பாசத்துக்கு எவ்வளவு பெருமதி, என்ன வேலை? ஒரு 2 கோடி செலவழிக்கணும். உம்மா அவ கிட்னியும் தூக்கி கழட்டி கொடுத்துருவா பிள்ளைக்கு, பணமே இல்லை. அவ சேகரித்த முழுசையும் கொண்டு வந்து அர்ப்பணித்தால் தான் அந்த புள்ள கண் திறந்து பார்க்குமெண்டா. என்ன ஆகும்? அவ வாழ்க்கையில அந்த முடிவை அவ எடுப்பான். உலகத்தில் எந்த மனுஷனும் எடுக்காத முடிவை ஒரு தாய் தகப்பன் எடுப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முடிவை ஒரு மனுஷன் எடுக்கிறான்னா அது தாய் தான். அப்படி ஒரு படைப்பை படைச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்க தாய் தகப்பனோட நல்ல முறையில் நடங்க. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு ஏன் இப்படி தலைப்பு தர்றாங்கன்னா, நம்ம தாய் தகப்பன்ற பெருமதியை புரியவும் இல்லை, அவர்களோட ஒழுங்கா நடக்கவும் இல்லை. அங்கதான் பிரச்சனை. தாய் தகப்பன் விஷயத்தில் நான் எப்படி நடக்கிறோம், எவ்வளவு நல்ல முறையில் நடக்கிறோம். இன்றைக்கு சமூகத்துக்குள்ள போனால் உம்மாட பெருமதி என்ன, வாப்பாட பெருமதி என்ன, அவர்களுக்கு கொடுக்கிற பாசத்திட பெருமதி என்ன, இது விலை போட்டு அளக்க இயலாது. இந்த பாசத்துக்கு என்ன விலைன்னு நீங்க 1 கோடியா 100 கோடியா, அதுக்கு விலை இல்லை. அதுக்கு விலை இல்லாத ஒரு பாசம் அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கு எதிர்த்து பேசுறாங்க. தாய் கொஞ்சம் முதுமையாகிற நேரம் பெரிய மண்டை குத்தா போச்சு, இவங்க உளறி கொண்டிருக்கிறாங்க, நாங்க பேசுறதுக்கு சரி பெரிய ஃபித்னா பண்றாங்களே, என் காதால் கேட்டிருக்கிறேன் ஒரு பிரச்சனை நேரம். அதாவது வர்றாங்க ஒரு குடும்பம் வந்து அவங்க பிரச்சனையை சொல்ற டைம்ல அவங்க உம்மாவை அந்த அளவுக்கு திட்டுறார்கள்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆன் சொல்லுது. என்ன சொல்லுது? வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தன்னை மட்டும்தான் வணங்கணும்ட்டான். அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. தாய் தகப்பன் விஷயத்தில் ரொம்ப நல்ல முறையில் நடங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இட்டிருக்கிறான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் வணங்க சொல்றான். அதுக்கு பிறகு உம்மா வாப்பா விஷயத்தில் நல்ல நடக்கிற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். எங்க சேர்த்து பேசுறான் பாருங்க. அல்லாஹ்வை வணங்கு, தாய் தகப்பனுக்கு அதாவது நல்ல முறையில் நட சொல்லி போட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமையாக சொல்றான். சூரா லுக், அதாவது பனி இஸ்ராயீல்ல என்ன சொல்றான்? இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர் அஹது உமா அவ் கிலாஹுமா. அவங்க 2 பேர் அல்லது 2 பேரில் ஒருவர் வயோதிபத்தை அடைஞ்சிட்டாங்க. கற்பனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் சொல்றான், உம்மா அல்லது வாப்பா 2 பேருமே நிற்கிறாங்க. மெல்ல 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 வயோதிபத்தை அடைகிறாங்க. வயோதிபம்டா என்ன? அல்லாஹ் சொல்றான், அதாவது வயோதிபம்டா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் கால் கையெல்லாம் அப்படி இருந்து தாயிட வயிற்றுக்குள்ள இருக்கிற நேரம் எல்லாம் முடங்கி போய் இப்படி நிற்போம். இந்த மாதிரி தான் இருப்போம். கை மடங்கி காலெல்லாம் மடங்கி போட கொஞ்சம் வெளியே வந்த பிறகு எலும்பி ஒரு மனுஷனா நிற்போம். யாருடைய ஆயுளை நாம் இழுத்து போடுகிறோமோ அவர்கள் திரும்ப என்ன பண்ணிடுவாங்க? சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுவாங்க. நானும் அப்படித்தான். ஆயுள் வந்தா உங்களுக்கு ஆயுள் நீடிக்கப்பட்டா சின்ன பிள்ளை மாதிரி ஆயிரும். சின்னது மழை ஜலம் கழிக்கும், சின்னதுக்கு வெக்கம் இருக்காது, சின்னதுக்கு சில நேரம் என்ன பேசணும்னு தெரியாது. கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு வயோதிபம் அடைகிற நேரம் புத்தி பேதளிச்சு போயிடும். சம்பந்தம் இல்லாமல் பேச தொடங்குவாங்க. ஆடையெல்லாம் விலகிரும், வெக்கம் குறைஞ்சு போயிடும். சில நேரம் லோலோன்னு பேசுவாங்க, அவங்க தப்பா நடப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். எப்ப வருமா? உங்களுக்கு 2 பேரை நம்ம தந்தோன்றாங்களா? 2 பேரை தந்த பிறகு அஹது உம்மா அவ் கிலாஹுமா, அவர்கள் 2 பேரில் ஒருவர் அல்லது இருவர் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க? நீங்க பார்த்த மாதிரி அந்த இளமையில இல்ல, முதுமையில இருக்கிறாங்க, பலகீனப்பட்டு போய் இருக்கிறாங்க. இந்த கிபர், அவர்கள் ரொம்ப உங்கள்கிட்ட எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப பலகீனம், நடக்க இயலாது, அங்கேயே மலைச்சலம் போகுது, பேனெல்லாம் புழுத்து போயிருக்குது. ஒரு வகையான ஒரு ஸ்டைல் உங்களுக்கு முன்னாடி நிக்கிற நேரம் அல்லாஹ் சொல்றான், வலா தக்குல்லஹுமா, சின்ன பிள்ளைய பார்த்து சொல்லல, நீங்க பெருசு. இப்ப உங்க உம்மா வாப்பா வயோதிபம். இப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு வாயில சீன்னு வந்துடும். என்ன மனுஷங்க இவங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். இது நடக்கும். ஏன் திருக்குர்ஆன் இப்படி பேசுது தெரியுமா? உம்மா வாப்பா பாசம் செலுத்துங்கன்னு எங்கேயும் காணல குர்ஆன்ல. அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது இயல்புலே அல்லாஹ் படைச்சிட்டான். குழந்தைய பெத்த உடனே அதுக்கு மதம் தேவைகளை மார்க்கம் தேவை, பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க, அன்பா நடப்பாங்க. விதிவிலக்கா ஒருத்தர் 2 பேர் விட்டுட்டீங்கன்னா தாய் பிள்ளைக்கு பாசம் செலுத்துவதை பத்தி பேச தேவையில்லை. எதை பேசுறேன்னு தெரியுமா? எல்லா அன்பையும் பாசத்தை அடைஞ்சதுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு காலம் வரும், உம்மா ஒரு பெரிய கஷ்டமா பார்ப்பாங்க, ஒரு தொல்லையா பார்ப்பாங்க, தாயை தொல்லையா பார்ப்பாங்க தகப்பன். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், அவங்க 2 பேர் அந்த மாதிரி ஆனா சீ என்று வாய்க்கு வரும். எப்ப வாய்க்கு வருமோ அப்ப சொல்றான், வலா தக்குல்லஹுமா, சீ என்று சொல்லாதீங்க, வலா தன்ஹர்ஹுமா. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க விரட்டாதீங்க. இது நடக்கும் என்றான். உங்களுக்கு இது நடக்கும். வெஸ்டர்ன்ல, அதாவது அமெரிக்காவில் ஐரோப்பாவில் விரட்டுறது ப்ரொஃபஷனலா விரட்டுவாங்க. இங்க விரட்டுறது படிக்காதவன் விரட்டுறது வெளியே போங்கன்னு தட்டுவான், வரக்கூடாதுன்னுவான். கண்டிப்பா ரொம்ப மோசமா நடப்பாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, செத்து தொலையட்டு பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் பல ஏரியாக்களில் நடக்குது. ஆனா வெளிநாட்டில் எப்படி விரட்டுவாங்க தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு ஒரு பெருமதி இருக்குது, அந்த பெருமதி இல்லாம போச்சுண்டா எதுக்கும் இதுக்கும் பெருமதி இருக்குது. ஒரு ஆடு இருக்குது, உயிரோடு இருக்க காட்டி பெருமதி, செத்து போன விலைக்கு போட்டுலாமா? ஒரு வாழைப்பழத்தை எடுக்கிறீங்க, அது கொலையா கொத்தா நிக்கிற நேரம் நீங்க பெருமதி இருக்குது. அது அப்படியே கணிஞ்சி அசடாகி போனா அது தூக்கி வீசுறதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டி வரும். மனுஷனுக்கும் பெருமதி இருக்கு. அவன் பலமா இருக்கிற நேரம், அவனுக்கு ஆற்றல் இருக்கிற நேரம், அவன் பலசாலியா நிக்கிற நேரம் அவனுக்கு பெருமதி. எல்லாம் பலம் குன்றி போய் ஒன்றுமே இல்லாம போன பிறகு பெருமதி அற்றவரா வந்த பிறகு சுக்கி குப்பையில வீசுவாங்க. அது உலக இயல்பு. அது வாழைப்பழத்தை வீசலாம், அது நீங்க அழுக்கான சோற வீசலாம், செத்து போன ஆட்டை போய் புதைக்கலாம். ஆனா ஒரு தாய் தகப்பன் இப்ப உங்களுக்கு பெருமதி இல்லை.
அவர்களால் 5 பைசா உங்களுக்கு கிடைக்காது. இருக்கிறதுல 4 பிரச்சனை உருவாகும். அப்படி பலகீனப்பட்ட நேரம் வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் விரட்டாதீங்க தெரியுமா? அமெரிக்காவில் எப்படி விரட்டுறான்? அப்படியே கையோட தூக்கிட்டு போய் வாகனத்தில் வச்சு முதியோர் இல்ல மெல்டஸ் ஹோம்ல கொண்டு போய் சேர்த்து சல்லி கட்டிட்டு நீங்க பாருங்க மாட்டோமா, நீங்க பெம்பஸ் மாத்துக்கு நான் பெம்பஸ் வாங்கி தரேன், நீங்க போய் எதுவும் செய்ய எங்களுக்கு தெரியாது, நாங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒருக்க பார்க்கணும், ஒரு மாசத்துக்கு ஒருக்க பார்ப்போம் அப்படின்னு போயிருவோம். ஆனால் படிக்காத மக்கள் என்ன பண்ணுவாங்க? சேர்க்க முதியோர் இல்லம்மா, கதவை போட்டு வெளியே போ தள்ளு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அல்லாஹ் சொல்றான் வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்ட வேண்டாம், அப்படியெல்லாம் அவர்களை விரட்டக்கூடாது நீங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிமுக்கு சொல்றான். நீ அப்படி பார்க்க கூடாது, உனக்கு தொல்லை தர்ற மாதிரி பேசுவார்கள், நீ விரட்டக்கூடாது. உம்மா வாப்பா என்னோட இறக்கமா உன்னோட இறக்கமானு நானா தம்பி தாத்தா தங்கச்சி சண்டை பிடிச்சி இல்ல அவங்களோட தான் இறக்கம், அதுக்கு கோபப்படுற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு தாயின் தகப்பனையும் அந்த மாதிரி கோபப்பட, அதாவது இவங்க என்னோட இல்லை, சின்னத்திலேருந்து என்ன வேற மாதிரி தான் பார்த்தாங்க, சைத்தான் கொடுக்குற சித்தாந்தத்தை இவங்க எடுத்துட்டு அப்படியே தாயின் தகப்பன் அப்படி இல்லை, அவங்க ஏன் அப்படி நடக்கிறாங்கன்னு புரியாத பிள்ளைகள் இப்படி செய்வாங்க. அதனால அல்லாஹ் சொல்றான் வலா தன்ஹர்ஹுமா வ குல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களோட சங்கையாக பேசுங்க. என்னம்மா சாப்பிட்டீங்களா, என்ன வேணும், அல்லாஹ் கௌலன் கரீமான்றான். சும்மா பேசுங்கன்னு சொல்லல, கண்ணியமா. ஒரு மனுஷனை கண்டு கண்ணியமா பேசுறீங்களா? கரீம், ரொம்ப கண்ணியமா நடக்கிறீங்களா? ஜனாதிபதியோட பிரதமரோட உம்மா நீ கண்ணியமா நடக்கணும்ன்ற அல்லாஹ், உன் வாப்பா கண்ணியமா நடக்கணும். அந்த கண்ணியம் அவர்கள் பலகீனப்பட்டு போற நேரம் உலகத்தில் வேற ஆள் ஏசுவான், வேற ஆள் திட்டுவான், இன்னும் மலை ஜலம் கழிச்சிட்டு போறாரு இங்கன்னு கேட்பான். நீங்க பேசணுமா வக்குல்லஹுமா கௌலன் கரீமா, ரொம்ப சங்கையா பேசணுமா. வக்ஃபிர் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா, அல்லாஹ் சொல்றான். எப்படி தெரியுமா? ரெக்கை, அந்த இறக்கம் என்ற ரெக்கையை தாழ்த்துங்கன்றான். இந்த ஏரியாக்கள்ல மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ராத்திரிக்கு அந்த மரத்துக்கு மேல குடும்பங்கள்லாம் தூங்குது. என்ன குடும்பம் தூங்குது? பறவைகள் வந்து, அந்த பறவைகள் வந்து அந்த மரத்துல வீட்டு இருக்குது, அதுக்கு குஞ்சுகள் இருக்குது. அந்த குஞ்சுகளுக்கு இன்னும் பறக்க இயலாது. அது எல்லா இடத்துலையும் சாப்பாடு தேடிட்டு வந்து வாயை துறக்கிற பறவைகளுக்குள்ள அந்த உம்மா தீத்துது. அதுக்கு பிறகு ராத்திரி தூங்குற நேரம் அதுக்கு பெட்ஷீட் இல்லை, சின்னதுக்கு இப்போ வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ஆகிற நேரம் அது தாங்க இயலாது. அது தன்னுடைய ரெக்கையால் அப்படியே சூழ்ந்து அந்த சூடை கொடுத்து அந்த பறவைகளை எல்லாம் தூங்க வைக்கும். அல்லாஹ் சொல்றான், அடையே எப்படி நீ தாழ்த்தணும் தெரியுமா? இப்போ உங்க தாய் தகப்பனுக்கு என்ன வேணுமோ, சின்னத்தில் நீங்க தூங்குறத பார்த்து அவங்களுக்கு வேற எந்த ஓவியமும் பசந்து இல்லை. நீர்வீழ்ச்சிகளை கண்டிருப்பார்கள், அதை தாண்டி அவர்களுக்கு அழகு தண்ட புள்ளதான், எல்லாத்தையும் விட தண்ட புள்ளதான். ஒரு உம்மாவை பொறுத்தல அப்படிப்பட்டவன். வக்ஃபிர் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா, இரக்கம் என்ற ரெக்கையை தாழ்த்துங்கன்றான்ல. யாருக்கு நீங்க தாழ்த்தணும்? உலகத்துல நீங்க நன்றி செலுத்த வேண்டிய ஆட்கள் இவங்க. உங்களை கட்டம் கட்டமா பார்த்திருக்கிறாங்க, அணுவா உங்களை செஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் செஞ்சவங்களுக்கு வக்ஃபிர் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா, இரக்கம் என்ற ரெக்கையை தாழ்த்துங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அந்த இரக்கத்தெல்லாம் தாழ்த்திட்டு ரொம்ப பணிவா நடந்துட்டு வேலைக்காரி மாதிரி நீங்க நடந்துட்டு அவங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட சொல்லணுமா, ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் அவங்க 2 பேருக்கு இரக்கம் காட்டுறியா அல்லாஹ், கமா ரப்பயானி ஸகீரா, எப்படி காட்டணும் தெரியுமா? சின்னத்தில் எங்களுக்கு இரக்கம் காட்டினாங்களே அதே மாதிரி காட்டிறியா அல்லாஹ், சின்னத்தில் எங்களுக்கு இரக்கம் காட்டின மாதிரி காட்டியா அல்லாண்டு அல்லாஹ்விடம் கேட்க சொல்கிறான். இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் அப்படி பிக்சர் பண்ணி பார்த்துட்டான்டா, ரப்பே சின்னத்தில் எங்களுக்கு எப்படி இரக்கம் காட்டினாங்க. ஒரு தடவை நான் சோம்பிலாம் போயிட்டேன், என்னை அவசரமாக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சிருப்பாங்க. அவங்க தொண்டையெல்லாம் வத்தி போயிடும், குதிரைகள் காஞ்சி போயிடும். டாக்டர் எப்போ எங்கள் நோயை இப்போ நோமல் தாமான்னு சொன்னால் அப்போதான் அவர்களுக்கு தண்ணி குடிக்க தோணும், ஒரு டீ குடிக்க தோணும். கண்ணெல்லாம் மேலே போயிடும், பிதுங்கிடுவாங்க, பயப்பட்டுருவாங்க. அந்த பட்டைகள் அங்கும் இங்குமா போகிற நேரம், மெஷின் எல்லாம் டிக் டிக்குன்னு அடிக்கிற நேரம் அவங்க நெஞ்சு அதை விட வேகமாக அடிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு உறவு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு உறவே நீங்கள் பார்க்கல. ஒரு மனுஷன் 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, அவனும் வெல்லோன்னு நானும் வெல்லோன்னு 2 பேரும் நினைப்பாங்க. நான் தோத்து என் நண்பன் வெல்லோன்னு யாரும் நினைக்க மாட்டான்.
என்ன மாதிரி நண்பனும் வரணும்னு நினைக்கிறது வேற. உலகத்தில் ஒரே ஒரு அதாவது உறவு இருந்தால் அது தாய் அல்லது தகப்பன். தான் இழிவுபட்டாவது, தான் தோத்தாவது தன் புள்ள வெற்றி பெறணும் என்று நினைக்கிற ஒரு உறவை பற்றி எல்லாம் சொல்கிறான். அதுதான் உங்கள் உம்மா. அவங்களுக்கு நீங்கள் இறக்கத்தின்ற அந்த ரெக்கையை தாழ்த்தாட்டி யாருக்கு தாழ்த்த போகிறீங்க? அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாயோட கல்பு மனைவியோட ஏதாவது ஒன்று இதாக்கிட்டு உம்மாவை நோவிச்சு சந்தோஷப்படாதீங்க. சில நேரம் தாயின் அதாவது மாமி மருமகள் பிரச்சனை சாதாரணமாக வரும். அதனால் அந்த பிரச்சனைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த தாய் விஷயத்தில் எப்படி நடக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அவர்களோட நீங்கள் கண்ணியமாக தான் பேசணும். கண்ணியம் எந்த இடத்துலையும் உங்களுக்கு குறைச்சி பேச இயலாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களாக, தாய் தகப்பன் விஷயத்தில் நலவு செய்யக்கூடிய நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.